ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நாங்கள் அழிந்து போகாமல் இருப்பதும், தலைகுனியாமல் இருப்பதும், கடன் வாங்காமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்கு நோய்களும் வியாதிகளும் வாதைகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். நீ சிறுவரை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நன்றி தகப்பனே, உறங்காமல் எங்களை காக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, வாதை எங்களை நெருங்காதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி எங்களை காத்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட அநேகருக்கு அவசியமான சில ஆசீர்வாதங்கள் தேவை. ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்க வேண்டும். சரீரத்தில், பலவீனத்தில், சுகவீனத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து நீ நடத்தணும் ஆண்டவரே. எனவே அதற்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களினாலே தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா? உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனமாக உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட்ட என் ஏசையா என்ற பாடலை நாம் பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே.
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கைகளை நல்ல கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள பண்ணுங்க, எங்களை ஜெயிக்க பண்ணுங்க, எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, எங்களுக்கு பலவீனத்திலே பலனை கொடுங்க. அநேகருக்கு வியாதிகள், பலவீனங்கள் வயிற்றிலே, இருதயத்திலே, சிந்தையிலே, சிறுநீரகத்திலே, கல்லீரலிலே, மண்ணீரலிலே, எலும்புகளிலே, நரம்புகளிலே, தசைகளிலே, கண்களிலே, செவிகளிலே, கழுத்து எலும்புகளிலே, ஸ்பைன்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து, நீங்கள் கையை உயர்த்துங்க, கர்த்தருடைய மகிமை இறங்கும். கையை உயர்த்தும் பொழுதே பரலோகம் உங்கள் மேலே விழும். பரலோகத்தின் ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். இயேசுவின் நாமத்திலே மரியாளின் மீது நிழலிட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மீது நிழலிட்டு எல்லா பலவீனங்களுக்கும், நோய்களுக்கும், எல்லா வாதைகளுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை. விசேஷமாய் சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், நம்ம எதிராளிகளுக்காக ஜெபிக்கலாம், நம்மோடு கூட போராடுகிற பிசாசுக்காகவும் மனுஷர்களுக்காக ஜெபிக்கலாம். ஜெயம் கர்த்தரால் வரும். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், நீர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர். எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை சும்மா இருக்க பண்ணுங்க, ஜெயிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் நேற்றைய தினம் மரியாளின் வாழ்க்கையை துவங்கினோம். நீங்களும் மரியாளை குறித்து நிறைய சிந்தித்திருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் வெவ்வேறு கோணத்திலே நாம் மரியாளை சிந்திக்க இந்த ஆவியானவர் உதவி செய்வாராக. சரி, மரியாளை பார்க்கும் முன்பு நீங்க மத்தேயை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல யோசேப்பை குறித்ததான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அவன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், 19ஆம் வசனம், Matthew chapter 1 verse 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தான், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு தோன்றி காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை இரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்றார். இப்போ 2வது ஒரு நல்ல குணத்தை மரியாளத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது இப்படி நடந்திருக்க வேண்டும், நடந்திருக்கலாம் என்று யூகித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்களும் நல்ல யோசனை பண்ணுங்க, சரிங்களா?
இப்போ ஃபர்ஸ்ட் யாரிடத்துல காபிரியேல் தூதன் தோன்றினார்? மரியாள் இடத்தில். சரிங்களா? அதுல கிளாரிட்டி இருக்குங்களா? அதுல முதல்ல தெளிவு உண்டாகணும். முதல்ல மரியாள் இடத்துல தான் தோன்றினார். அது நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். மரியாள் இடத்துல தோன்றின பிறகு மரியாள் கன்வின்ஸ் ஆகுறாங்க. நேற்று நம்ம 3 குறிப்பை பார்த்தோம். அதாவது மரியாள் பயந்தாங்க. மரியாள் அவங்க இது எப்படி ஆகும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டாங்க. அது மாத்திரமல்ல, என்ன செய்தாங்களாம், கலங்கினாங்க. இந்த 3 வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நல்ல நினைவு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்துல ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, இந்த இயல்பான 3 நிலைகளிலே நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஒன்று பயம், கலக்கம், அல்லது பயம் கலங்கி நின்று இது எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வி. ஃபியரு. அப்புறம் இந்த கலக்கத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன சொற்றொடர் போடப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியல. 3வது இது எப்படி ஆகும் என்ற கேள்வியோடு கூட நாம் நேற்று நிறுத்தினோம். இப்போ இன்னொரு கேள்விக்கும் நம்ம விடை கண்டுபிடிக்க போகிறோம். சேர்ந்துதான் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கட்டும். இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரத்துல காபிரியேல் என்னும் தூதன் இறங்கி வந்து மரியாளுக்கு தரிசனமாகி, நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், உன்னதமானவரின் பலன் உன்மேல் வரும், நிழலிடும் என்றெல்லாம் சொல்லி அவள் கருவுற்றாள். கருவுற்ற பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் எலிசபெத் வீட்டிலும் அவருடைய வீட்டிலும் எத்தனை மாதங்கள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நேற்று நான் ஒரு யூகித்து சொன்னேன், 6 மாத காலம் இருந்திருக்கலாம் என்று நான் சொன்னேன். மலைநாட்டிலே 3 மாத காலம், தன் வீட்டிலே 3 மாத காலம், அதன் பிறகு யோசேப்போடு கூட 3 மாத காலம் என்று நான் பிரிக்க முற்படுகிறேன். இன்றைக்கு சொல்ல வர வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த மத்தியில 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்பே அவர் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. காணப்பட்டதா, சொல்லப்பட்டதா? இப்ப காணப்பட்டது என்றால் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள போகிறோம்? ஆனா என்னுடைய யோசனையில, ஆவியானவருடைய தேடுதலில், அவையோடு கூட எழுந்து நம்ம தேடுவதனால எனக்கு ஒரு சின்னதா ஒரு யோசனை. அதாவது என்னன்னா, மரியாள் முன் வந்து நேரா போய் தன் கணவனாக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பினிடத்துல, கர்த்தர் இப்படி என்னிடத்துல பேசினார், காபிரியேல் தூதன் வந்தார், என்னோடு கூட முகமுகமாய் பேசினார், பேசி எனக்கு இப்படி ஒரு கன்செப்ஷன், ஒரு பிள்ளை பேரு உண்டாகும் என்று சொன்னார். நான் இப்பொழுது முழகாமல் இருக்கிறேன், நான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன், நான் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா நீங்க எல்லா காஸ்பிள்லையும் கிறிஸ்துவின் பிறப்ப நீங்க கொஞ்சம் எடுத்து யோசேப்பு ஆங்கிள்லையும் மரியாளின் ஆங்கிள்லையும் நீங்க தீர விசாரிங்க. உங்களுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் நான் தருகிறேன். ஏனென்றால், ஏன் அப்படி சொல்றேன்னா, முதலாவது அவர் தேவ பக்தி உள்ள பெண், 2வது வேதத்தை ரொம்ப அறிந்திருக்கிற பெண், 3வது தேவனை குறித்து பாடின பெண், எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஆராதித்த பெண், என் ஆவி என் ஆத்துமா என்று சொல்லி பாடின பெண். 4வது என்னன்னா, தன்னிடத்துல வெளிப்பட்ட அந்த தேவகுமாரன், தன்னிடத்துல உருவான அந்த தேவகுமாரனை குறித்து
காபிரியேல் தூதன் சொல்லு முன்பே, நல்லா கவனிங்க, இத நீங்களும் நல்ல ஆய்வு பண்ணுங்க. காபிரியேல் தூதன் யோசேப்பை சந்தித்து சொல்லும் முன்பே இவள் போய் யோசேப்பின் இடத்துல அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு உருவாயிருக்கிறது, நான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன், எனக்கு இது 3வது மாதம் அல்லது 6வது மாதம் அல்லது 2வது மாதம் என்று முன்கூட்டியே எதையும் மறைக்காமல் அவள் சொல்லியிருக்க வேண்டும். அங்கதான் காணப்பட்டது அப்படின்னா போய் தெளிவா சொல்லப்பட்ட. அதனாலதான் நீங்க எல்லாத்தையும் வாசிக்கணும். இப்போதான் யோசேப்புக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே பாருங்க, இப்போது யார் காபிரியேல் வரவில்லை. இப்ப எப்படி தெரியும்? கண்டிப்பா மரியாள் சொல்லாம இந்த காரியம் யோசேப்புக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால நல்ல கவனிங்க, இங்க ஒரு குறிப்பை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு மனைவியும் அல்லது எந்த ஒரு தாயும் தன் தகப்பனிடத்துல, எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனிடத்துல எந்த சீக்ரெட்டும் இருக்கவே கூடாது. எந்த சீக்ரெட், எந்த ரகசியமும் இருக்கவே கூடாது. இன்னைக்கு அநேகர் இந்த காலகட்டத்திலே வாழ்கிற பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள், இது நல்ல கவுன்சிலிங்க்கு நான் பயன்படுத்த வேண்டிய ஒரு கதை அல்லது ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு வரலாறு. ஏனென்றால் அவ்வளவு உண்மையாய் மரியாள் தனக்கு நியமிக்கப்பட்ட தன் ஹஸ்பண்ட், ஃபியூச்சர் ஃபியான்சி இடத்துல போய் அவள் அதை உண்மையாய் சொல்லிட்டா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில ஹஸ்பண்ட் ஃபோன் நம்பரை திறந்து பார்க்க முடியாது, அவ்வளவு கோபம் வரும். அதுக்கு ஒரு பேட்டர்ன், அதுக்கு ஒரு லாக்கு. அதே போல மனைவியினுடைய போனை கணவனும் மற்ற யாரும் அதை திரும்பி கூட பார்க்க முடியாது, எடுத்து கூட பார்க்க முடியாது, அவ்வளவு கோபம் வரும். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு பேட்டர்ன், அதுக்கு ஒரு லாக். இப்படி குடும்பங்களில ரகசியங்கள் இருந்தா அந்த குடும்பங்களில எப்படி சமாதானம் இருக்கும்? இங்க நம்ம மரியாளத்துல இந்த சின்ன பெண்ணிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். ஏன் யோசேப்பினுடைய இந்த காரியங்கள் எல்லாம், அவனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சில காரியங்கள் எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அவன் சொன்னதுனாலதான் அவன் மேல பரிதாபப்பட்டு என்ன நடக்குதுன்னா, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், பாவம் பொண்ணு, அவன் உண்மையை மறைக்காம சொல்லிட்டா. இது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியல, விளங்கல, என்னால இதை புரிந்து கொள்ள முடியல. அதனால என்ன செய்ய போகிறேன்னா, அவளை நான் ரகசியமாய் தள்ளிவிட நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே சில ரகசியங்களை நீங்கள் வைத்து, உங்களுக்குள்ளே கணவனுக்குள்ளே ஒரு ரகசியம், மனைவிக்குள்ளே ஒரு ரகசியம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ரகசியம், எதுவும் இந்த காலத்தில் வெளிப்படையா பேச முடியாத ஒரு காலகட்டத்திலே நான் ரொம்ப யதார்த்தமான உண்மையை பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கோர்ட் கேஸ் இருப்பதற்கான காரணம், இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி பிரிவதற்கான காரணம், இனி நிறைய கணவன் மனைவியை நேசிக்காதது காரணம், மனைவி கணவனை நேசிக்காதது காரணம், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்காமல் இருப்பது காரணம், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது காரணம், நிறைய குடும்பத்துல சண்டைகள் சச்சரவுகள் இருப்பதற்கு காரணம் தெரியுமா? உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, உண்மை இல்லை. பாருங்க, இது ரொம்ப அவசியம். நீங்க எத்தனை நாட்கள் ரகசியத்தை மறைத்து வைக்க முடியும்? முடியவே முடியாது. அது கண்டிப்பா ஒரு நாளிலே வெளியே வரும். நமக்கு நிறைய பழமொழிகள் இருக்கிறது இல்ல, கத்திரிக்காய் முத்தினா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும்.
ஆக நீங்க எவ்வளவு நாள் நீங்க பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணி வைப்பீங்க? எத்தனை நாட்கள் உங்கள் ரகசியத்தை, குடும்ப சின்ன சின்ன விஷயம் தான். அதாவது நான் ரிலேஷன்ஷிப் அந்த பத்திலாம் நான் பேசல. அவ்வளோ அசிங்கமானவனும் நான் அல்ல. ஒரு சின்ன விஷயம் தான். பணம் சேர்க்கிறது, சம்பளம் வருகிறது, அல்லது இன்சென்டிவ் வருகிறது, அல்லது உங்க குடும்பத்தோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவு, இவையெல்லாம் கூட ஏன் அதை வெளிப்படையா கணவனுக்கு தெரிந்து செய்வதற்கு ஏன் பயப்படுறோம்? ஏன் மனைவிக்கு தெரிந்து செய்வதற்காக பயப்படுகிறோம்? ஏன் இதையெல்லாம் 2 பேரும் சேர்ந்து பரஸ்பரம் சேர்ந்து செய்ய வேண்டியது தானே! அப்ப குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவுகளும் வரப்போவது இல்லையே! இன்னைக்கு ஆவியானவர் பெற்றோருக்கும் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார், மாமியாருக்கும் சொல்லுகிறார், மருமகனுக்கும் சொல்லுகிறார், மாமி மரும மருமா மாமனாருக்கும் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே ரகசியங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். உண்மையே பேசுங்க. எது நியாயமோ அதை பேசுங்க. எதையும் மறைக்காதீங்க. நீங்க மறைச்சீங்கன்னா, இறுதியில அது அந்த கான்சிக்வென்சஸ நீங்க சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்போ நீங்க தீர விசாரித்து, இப்ப பைபிள வாசித்து, இத மரியாள் கண்டிப்பா தான் கணவனாக போகிற யோசேப்பிடத்திலே முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார்கள் என்பத நீங்க இன்னும் ஆழமா வாசித்துட்டு, ஆமாயா நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு எனக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ, எழுதியோ அனுப்புங்க. சரிங்களா? இன்னொரு விஷயத்த நான் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதனால தான் இப்ப பாருங்க, இந்த வசனம் 20 முடிஞ்ச பிறகு, இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, அப்புறம் தான் சொல்றாரு, "எப்பா, மரியாள் சொன்னதெல்லாம் உண்மை." நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன் பாருங்களேன். மரியாள் என்னென்ன உங்ககிட்ட சொன்னாங்களோ, அதெல்லாம் உண்மை. திரும்ப வாசிக்கிறேன். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதோ 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 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா என்று சொன்னார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. எப்போ ஒரு குடும்பத்துல அந்த ஒளிவு மறைவில்லாத வெளிப்படையான ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்களோ, அந்த குடும்பத்துல மிகுந்த சந்தோஷம், சமாதானம் இருக்கும். இன்னைக்கு இந்த பாயிண்டோட நிறுத்துறேன். நாளைக்கு வேணா நான் வேறு ஒரு பாயிண்ட்டை நான் பேசுகிறேன். ஏன்னா டூ மச் உங்களோட தலையில் என்னுடைய தலையில் அதை ஏற்றினா அது ஒருவருக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும். இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் அதுதான். இல்லை, சீக்ரெட் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதாவது எந்த சீக்ரெட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கனவுக்கு தெரியாத மனைவி, மனைவிக்கு தெரியாத கணவன், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சில பேரை ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது பெற்றோருக்கு சொல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சொல்வது? இல்லை இல்லை, நீ அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீன்னா இதை நீ சொல்லணும். அப்போதான் அவங்க உங்களுக்கு இது சரியானதா சரியில்லையா என்ற ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. கவனிங்க. ஏன்னா நான் நிறைய பிள்ளைகளுடைய அந்த ரகசியத்தை நான் ரொம்ப வியந்த சில காரியங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரட்டாக வைத்திருப்பாங்க. அது என்னமோ ஒரு பெரிய ரகசியம் மாதிரி. ஆனால் அதனுடைய முடிவோ
வேதனை வேதனை. அதாவது பெற்றோர்களாலும் தடுத்து நிறுத்த முடியாது, அவர்களாலே ஜெபிக்க முடியாது, அவர்களாலே ஒன்றும் உதவி செய்ய முடியாது. அப்படின்ற ஒரு தவறான முடிவுக்கு அந்நிய நுகத்திலே முடிக்கிற ஒரு நிலை, அது ஒரு ரகசியம், அது அது தவறான ஒரு முடிவு. அதெல்லாம் நீங்க வேதத்துல பார்க்கணும், பெற்றோரிடத்துல சொல்லணும். எந்த ஒரு காரியம் நடக்குதா, காலேஜ்ல ஒரு காரியம் நடக்குதா, வந்து தைரியமா வீட்டில் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், ஸ்கூல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் டச் அல்லது ஆசிரியர்கள் ஏதாவது தவறான முறையில் பேசுகிறாங்களா செய்கிறாங்களா, உடனே வந்து உங்கள் பெற்றோரிடத்துல சொல்லிடுங்க. அவங்க என்னதான் பேசினாலும் அந்த ரகசியத்தை உங்கள் மனதுக்குள்ளே வைத்திருந்தா அது உங்களுக்கு பெரும் ஆபத்தை கொண்டு போய் விடும். இது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. மகளே, அப்பா, மகனே, நீ பள்ளிக்கு போகிறப்பா உன் பள்ளியில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஒளிவு மரமில்லை, அதை உனக்கு விரோதமா, உன்னுடைய ஆவிக்கு விரோதமா, உன்னுடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு விரோதமா நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வந்து சொல்லிடு தம்பி. என்னை இப்படி என்னை சினிமாவுக்கு கூப்பிட்டான், என்னை இதை குடிக்க சொன்னான், என்னை இதை வாயில் வைக்க அந்த 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 போதை வஸ்தை என் வாயில் அவன் வைக்க சொன்னான் என்பதெல்லாவற்றையும் உடனே உன் பெற்றோரிடத்துல சொன்னா அவங்க உனக்காக ஜெபம் பண்ணி அந்த தீய நண்பர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவாங்க. எனவே இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் பாருங்க, எல்லா ரகசியத்தையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கணவன் மனைவியிடத்துல சொல்வது கூட, அதோடு கூட ஆண்டவரிடத்திலும் சொல்லுங்க. ஆண்டவரே, இது என்னாலே வெளியில சொல்ல முடியாத ஒரு வருத்தம். நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கி அதை பெற்றோருக்கு சொல்ல முடியல, ஒய்ஃபுக்கு சொல்ல முடியல, ஹஸ்பண்டுக்கு சொல்ல முடியல. இது எப்படி அடைக்கணும்னு தெரியாம கடைசியில் தங்களை மாய்த்து கொள்கிறவர்கள் உண்டு. இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா ஒரு சொல்யூஷனுக்கு வந்து உங்க கடன்களை அடைக்க அவர் எவ்வளவு உதவியா இருந்திருப்பாங்க. சில பேர் அடிக்ஷன்ல, குடியில, போதையில, அதை தான் சொன்னேன், பெரியவங்க கூட ஒருவேளை தொட்டுட்டாங்க. அது வந்து எப்பவுமே இப்போ இந்த குடியெல்லாம் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு வியாதி. அந்த வியாதியிலேருந்து வெளியே வரணும்னா கர்த்தர் அவர் தான் விடுதலை கொடுக்கணும், அவர் தான் மருந்து. நீங்க சொன்னாதான் விடுதலை கிடைக்கும். அதே போல கணவன், திரும்ப திரும்ப சொல்றேன், மனைவி ரிலேஷன்ஷிப்ல எந்த உறவு ஒளிவு மறைவு இருக்க தவறுனா மன்னிப்பு கேட்டு உடனே எடுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ, இப்படிதான் உறவுகளை சிதைக்க கடைசி காலங்களில் அதுதான் நடக்கும்னு சொன்னார் ஆண்டவர். தெரியுமா, அன்பு தணிந்து போகும், அவரவர்கள் அப்படி தனித்தனியா வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, கூடி வாழுங்க, கோடி நன்மை உண்டாகும். எந்த ரகசியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இனி நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் இருந்து வருகிறது. வெளிப்படையா இருங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அழுத்தி அழுத்தி வைக்கும் பொழுது அதுவே மார்பு பாரம், நெஞ்சு முழுவதும் பாரம், தலை முழுவதும் பாரம். ஷேர் பண்ணுங்க, சொல்லிடுங்க. ஆண்டவர் அதற்கான எல்லா தீர்வுகளையும் அவர் உங்களுக்காக செய்வார். நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? மரியாள் எடுத்திருந்த நல்ல பண்பு, அவள் பயந்தாள், உண்மைதான். கலங்கினாள், உண்மைதான். எப்படியாகும் என்று கேட்டால் உண்மைதான். அதை ஏற்றுக்கொண்டால், இதோ என் ஆண்டவருக்கு அடிமை என்று ஏற்றுக்கொண்டால் அதுவும் உண்மைதான். அதோடு கூட ரொம்ப சந்தோஷத்துல ஒரு அழகிய பாடலை பாடினாள், அது உண்மைதான். வேதத்தை வாசித்து அதுல ஊறினபடினால யோசேப்புக்கும் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் அவனுக்கும் தெரியும், மரியாளுக்கும் தெரியும். என வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அதுவும் உண்மைதான். அடுத்து 7வது ஒரு விஷயம் இருக்கு. அந்த அந்த கர்ப்பத்தை அவள் மறைக்காமல், நான் இன்னும் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், அவளுடைய பெற்றோரிடத்தில் சொல்லியிருப்பாள், கணவன் ஆக போகிற யோசேப்பிடத்தில் சொல்லியிருப்பாள்.
அதே போல எலிசபெத்துக்கும் சொல்லியிருப்பாள், மற்ற உறவின் மக்களுக்கும் சொல்லியிருப்பாளா என்று எனக்கு தெரியாது. மனதில் ஒளிவு மறை என்று அவள் எல்லாவற்றையும் சொன்னதுனால தான் யோசேப்பு அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாமல் சேர்த்து கொண்டான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிக்குள்ளும், மாமனார் மாமியாருக்குள்ளும், அல்லது மாமனார் மருமகளுக்குள்ளும் எந்த ஒரு ஒளிவு மறைவு, ஏதோ சொத்து வாங்கிட்டு அதை மறைச்சி அதற்கு பிறகு அது எங்கே போச்சுன்னு கூட தெரியாமல் உங்களுக்கு பிறகு அது யாரும் அனுபவிக்காதபடி அது போயிடும். அதெல்லாம் உடனே வெளியில் கொண்டு வந்துடுங்க. வெளியரங்கமாக கொண்டு வந்து உன் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் இதை வாங்கியிருக்கிறேன், இதை இந்த ஜுவல் வாங்கி இங்கே வைத்திருக்கிறேன், இதை இந்த பேங்க்கில் லாக்கரில் வைத்திருக்கிறேன், இதை இந்த காரியத்தை நான் செய்து வைத்திருக்கிறேன், உனக்காக இந்த வீடு வாங்கியிருக்கிறேன், உனக்காக நான் இந்த இடத்தை பேசியிருக்கிறேன் என்று ஒளிவு மறையில்லாமல் பேசுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவருடைய உம்முடைய ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பமும் இந்த நாளை பிரியக்கூடாது, ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று மன வருத்தங்களோ சஞ்சலங்களோ பிரிந்து போகவே கூடாது. அவர் எல்லாம் சேர்ந்து வாழணும். ஒரு குட்டி பரலோகம் போல, அந்த பரலோகம் போல மாறணும். யோசேப்பு மரியாளின் குடும்பத்தை போல எங்கள் குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படணும். அப்படி ஒரு கட்டமைப்புக்குள் வரணும். ஏனால் இயேசு எங்களுக்குள்ளே கர்ப்பம் தரித்திருக்கிறார். அவர் உள்ள வந்துட்டார்னா அங்கே பிரிவினை இருக்காது, சந்தேகங்கள் இருக்காது, அங்கே தயக்கங்கள் இருக்காது, அங்கே பயங்கள் இருக்காது, அங்கே கலக்கங்கள் இருக்காது, அங்கே டவுட் இருக்காது, அங்கே ஒன்றும் இருக்காது. தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறார். டைவர்ஸ் பண்ணுகிறவர்களை தடுத்து நிறுத்துங்க. ஏனால் தள்ளி விடுகிறதை கர்த்தர் அவர் பிறக்கும் போதே அவராலே பிரிந்து வாழுகிற ஒருவன் இருக்கக்கூடாது என்று யோசேப்பை இணைத்து வைத்த ஆண்டவர் உங்களை பிரித்து வைப்பாரா? அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. பிள்ளைகளை சேர்த்து வைங்க. பெற்றோரே, பிள்ளைகளை சேர்த்து வைங்க. நீங்க பிரிக்க நினைக்காதீங்க. பிரித்து நினைத்தா கர்த்தர் அதற்கு தண்டனையை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவரே, வியாதியா இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிற விசேஷமாய் வயிற்றில் ஒரு சிறு பாப்பா வயிற்றில் உபாதையோடு இனி மருத்துவரை சந்திக்க போகிறாங்க. கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல சிகிச்சையை கொடுப்பீராக. இருதயத்தில் கர்த்தர் நல்ல பூரண விடுதலை கொடுப்பீராக. பிளேட்லெட்ஸ்லாம் நார்மலாக மாறட்டும். ஆண்டவரே, எல்லா டெங்கு காய்ச்சல்கள் மறையட்டும். மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் அழிந்திராதபடிக்கு சில மரணங்களை குறித்து கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, அப்படி ஒரு மரணங்கள் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். மழை பாதித்த இடங்களிலே அவளுக்கு நிவாரண தொகைகளை கொடுத்து, உதவிகளை கொடுத்து, இந்த குளிரில் அவர்களுக்கு நல்ல போர்வையை கொடுத்து, படுக்க இடம் கொடுத்து, அவர்கள் நன்றாக உறங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மரணத்தை வெல்லுகிற ஆண்டவர், மரணத்தை ஜெயிக்கிற ஆண்டவர், இரவுகளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஆமீன். God bless you.